லேட்டா வந்ததுக்கு மட்டும் என்ன கத்த அன்னைக்கு வரட்டவன் அடியே சாரு வாடி இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் வர்றா ஹாய் மதி ஏ மதி நான் வந்துட்டேன்ப்பா ஏ மதி என்னடி ஆச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அங்கிட்ட வந்து அங்கிட்ட திரும்புறேன் இங்கிட்ட வந்து அங்கிட்ட திரும்புறேன் ஆமாடி உன்னையெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பத்தியா சொல்ல மாட்டேன் எனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை தண்டி அன்னைக்கு நான் லேட்டா வந்ததுக்கு மட்டும் என்ன கத்துனேன் இப்ப நான் எவ்வளவு நேரம் அந்த பார்க்ல வந்து உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன நேரம் போன் போட்டு வர சொன்னா என்ன நேரண்டி வந்திருக்க சரி கோபப்படாத மதி என்னடி கோபப்படாத என்ன கோபப்படாத இன்னைக்கு லேட்டா வந்தேன்னா இன்னைக்கு வேகமா வந்து உட்காந்துருக்கேன் நீ என்னன்னா இவ்வளவு லேட்டா வந்திருக்க சரி சாரி வேணாம் பூரி வேணாம் பூரியெல்லாம் எங்க அம்மா செய்யல சாரி வேணா சொல்றேன் சாரி கொழுப்பு உனக்கு இவ்வளவு நேரம் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கேன் பத்தியா என்ன சொல்லணும் சரி சரிடி ஒண்ணும் சரி நீதான் என்ன வர சொன்ன நான் ஒன்னும் வர சொல்லல நான் உன்னை வர சொல்லி நான் லேட்டா வந்திருந்தா நீ சொல்லலாம் இதான் என்ன வர சொன்னேன் அப்ப நீ எனக்காக வெயிட் பண்ணி தானே ஆகணும் ஆமா இது ஒன்னும் குறைச்சல சரி எதுக்கு வர சொன்ன ஐயோ கேட்ட எனக்கு கொண்டு அடிப்பான்னு தெரியலையே ஏதாச்சும் அடிக்க மாட்டேன்னு சொல்றேன் நானு ஐயோ இவளுக்கு எப்படி கிடைச்சு மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசினா எல்லாத்தையும் கேட்கத்தான் செய்யும் தப்பா நினைக்காத வீட்டுல போய் என்ன சொன்னேன் நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படியே லூசு நேத்து பையனை பார்த்துட்டு போனீல வீட்டுல என்ன கேட்டாங்க என்ன சொன்னான்னு கேட்டேன் அதுதான் என்ன கேட்டாங்க நீ என்ன சொன்ன பையனை பாத்தியான்னு கேட்டாங்க சரி நீ என்ன சொன்ன அதுக்கு ரோஸ் கொடுத்தானே அதை சொன்னியா ஐ லவ் யூ சொன்னான்ல அதை சொன்னியா சொல்லுடி ரொம்ப ஆர்வம் தான் அம்மா சொல்லு சாரு ஏன் அம்மா உனக்கு போன் போடலடி நடிக்காத மதி நிஜமா நான் போன் போடல அம்மாவும் எனக்கு போன் போடல எம்மாடி இதை கேட்கவாடியா நீ வரச்சனா ஒரு போன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன் உன்னோட ஃபேஸ் நான் பார்க்க வேணாம் ஆமா பார்த்து கிழிக்க போறேன் இப்ப சொல்லவே சொல்ல மாட்டியாடி நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சாரு நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இது தெரியாம அவன் பின்னாடி போய் சுத்திக்கிட்டு தெரிய என்ன சாரு நீ காலேஜ் டைம்ல எவ்வளவு பசங்க உன் பின்னாடி சுத்தி இருக்காங்க ஆனா உனக்கு யாரையுமே பிடிக்கல போய் அந்த கருவாப்பையில போய் பிடிச்சிருக்குன்னு காதலிச்சிருக்கிய சாரு என்னதான் நீ அவனை காதலிச்சிருந்தாலும் நான் ஒன்னாத்தான் சாரு காதலிச்சேன் என்னோட ஒரு சிரிப்பு போதும் ஒரு யுகமே வாழ்ந்துருவேன் ஆனா அதெல்லாம் இப்ப எங்க போச்சு சாரு உன்னோட குறும்புத்தனம் உன்னோட சிரிப்பு பேச்சு அழகு எல்லாமே இப்ப குறைஞ்சிருச்சு உன்னை பிடிக்காத எவனையோ நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன்னை யாருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீ காதலிக்கலாம்ல ஏன் சாரு அதை விட்டுட்ட உன்னோட ஒரு பார்வைக்காக நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா சாரு என்னை பார்த்து ஒரு நாள்னாலும் நீ சிரிச்சிட மாட்டியா அப்படின்னு எத்தனை நாள் நான் எதிர்பார்த்திருக்கேன் தெரியுமா சாரு இதெல்லாம் ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப கூட பாரு உன் கண் எதிராக நான் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நீ என்ன பார்க்கவே இல்லையே சாரு நீ என்ன பாக்குற காலமும் வரும் சாரு என்னாச்சு சாரு அங்க என்ன பாக்குற என்னத்தங்க ஆச்சரியமா பாக்குற ஏ சாரு மதி என்ன தெரியுது அங்க அப்படி பாக்குற ஆச்சரியமா உனக்கு பின்னாடி ஒண்ணும் தெரியல என்னடி இருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல சாரு ஆமா உனக்கு ஒண்ணும் தெரியாது பின்னாடி பாரு ஒரு பைக்ல ஒருத்தன் நிக்கிறேன் பாரு அதான் அவன் அங்க நிக்கிறான்ல அவனால உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியல அவன் அன்னைக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே நான் கூட பார்க்ல வச்சு சத்தம் போட்டேன்ல உனக்கு ஞாபகம் இல்ல அட ஆமா அவன் தாண்டி அது எப்படி உனக்கு மட்டும் எவனா ஒருத்தன் தூரத்துல நின்னு உன்னை ஃபாலோ பண்ண வந்தவன்னு தெரியுது இவ்வளவு நேரம் அவன் இல்லடி இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்திருக்கான் லூசு அன்னைக்கு சொன்னதை அன்னைக்கு சொல்றேன் பார்க்னா 1000 பேர் வரத்தான் செய்வாங்க அதுக்காக அன்னைக்கு அந்த பார்க்குக்கு வந்தவன் இன்னைக்கு எப்படி இந்த பார்க்குக்கு வர முடியும் சாணி அந்த பார்க்குக்கு நீ தான் அன்னைக்கு போன இந்த பார்க்குக்கு நீ இன்னைக்கு வரல அது மாதிரி தாண்டி 1000 பேர் வருவாங்க போவாங்க அதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு அர்த்தமா அவன் என்ன தாண்டி ஃபாலோ பண்றான் நல்லா தெரியுது எனக்கு நீ வா அவங்கிட்ட போய் கேட்போம் வைத்தியமா நீ அவங்கிட்ட போய் கேட்போம்னு என்னையும் கூப்பிடுற அவ வாட்டுக்கு இனம் இருந்து எடுத்து எரிஞ்சிட்டியானா அது வேற நானும் சொல்றேன்ல மதி ஆவலப்பா நீ வேணா போயிட்டு வா சரி நான் போறேன் இன்னைக்கு போய் அவனை ஒரு கை பாத்துட்டு வரேன் ஐயோ ஆத்தா நீ பார்க்க வேணா ஒண்ணும் செய்ய வேண்டாம் நட வீட்டுக்கு போவோம் உன்னைய போய் இங்க வர சொன்னேன் பாரு என்னையும் சொல்ல முடியாது நான் போய் என்னன்னு கேட்டுதான் அவன் உன்னைய கொன்னே விடுவேன் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு வந்திருக்க திரும்ப பிரச்சனை பண்ணாத சாரு நட வீட்டுக்கு போலாம் நீ தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் உன் காலை கூட விழுகிறேன் அவன் ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு வரல எனக்கு நல்லா தெரியும் நீ நட வீட்டுக்கு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு தாண்டி வருவேன் இன்னைக்கு என்னவே பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அங்க நின்று என்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஆமா இவ பெரிய உலகலை ஐஸ்வர்யா ராய் இவளை பாத்துக்கிட்டே இருக்காங்க போடி அங்கிட்டு வேலை இல்லாம சாரு வீட்டுக்கு போலாம் உனக்காக சும்மா வரேன் மதி ஆமா இல்லாட்டினாலும் கலட்டிடுவா ஆடி இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னு வச்சுக்க கொலகாரியா மாறிடுவேன் எந்திரிச்சு வந்துரு சோ இவ்வளவு போய் கூப்பிட்டேன் பாரு என்னைய சொல்லணும் எவனையாச்சும் பார்த்துட்டு என்னத்தான் ஃபாலோ பண்றியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது வாடி என்ன சொல்லு வா நீதான் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் அப்புறம் என்ன ஆமா பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கேன் பாரு அவனும் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ உனக்கு என்ன நக்கலா மதி நீதானே சொல்ற அங்க ஒருத்தனை பார்த்துட்டு உன்னை ஃபாலோ பண்றான்ற இங்க ஒருத்தனை பார்த்துட்டு இங்க ஃபாலோ பண்றான்ற என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ வந்தாவா வராட்டி போ நான் வீட்டுக்கு போறேன் ஏ சாரு இல்லடி நானும் வரேன் நீ வந்தாவா வராட்டி போ ஐஸ்கிரீம்
சாரு நில்லு சாரு. அதான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு, அப்புறம் ஏன்? வா வீட்டுக்கு போலாம். சாரு வீட்ல என்னதாண்டி சொன்ன சொல்லுடி, என் மண்டையே வெடிச்சிரும் போலடி. இவ்வளவு நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்பல உனக்கு மண்டை வெடிக்கல, இப்ப மட்டும் மண்டை வெடிச்சிரும். சொல்லுப்பா சொல்லுப்பா. அது வந்து ஹாய். நீயா? சாரு 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 ஹாய். என்ன தைரியம் உனக்கு? இங்க நான் கேட்டுட்டு இருக்கேன், அவட்ட போய் ஹாய்னு சொல்றேன். ஏன் மதி வா போலாம். ஹாய். தேங்க்யூ. ஸ்வீட் கேர்ள் ஸ்வீட் கேர்ள். இப்ப நீ வர போறியா இல்லையா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி எங்களை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை ஃபாலோ பண்ணலையே. அசிங்கப்பட்டால் சாரு. சரி சரி கோப்படாத கோப்படாத. நீ வர போறியா இல்லையா? நீ வந்தா வா, வராட்டி போ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆளும் மண்டையும் பாரு, சட்டி மண்டை. யார் நீங்க? எதுக்காக அப்படி எங்களை ஃபாலோ பண்றீங்க? ஹாப்பி தமிழ் நியூ இயர். இத சொல்லவாடா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த? ஹாப்பி தமிழ் நியூ இயர். என்ன வேணும் உங்களுக்கு? என்னது ரோஸ் பக்கே எடுக்கிறேன்? ஹலோ மிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அப்படி என்ன பேசுறாங்க? இதை பிடிங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஒரு நிமிஷம் பிடிங்க சிஸ்டர். என்னது சிஸ்டரா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பிடிங்களேன். இப்ப சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டுக்கு அந்த பொக்கே. நோ அதுக்கு இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இதை கொடுத்துருங்க. ஓ மிஸ்டர், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்டை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, இந்த முகர கட்டைக்கு எத்தனை பேரு? ஏ மதி, என்ன பேச்சு வாங்கிட்ட? ரோஸ் வேற. ஏ அருவி கட்ட மதி, எதுக்காக இப்படி பழந்துக்கிட்டு நிக்கிற? வா போலான்னு சொல்றீங்களா? ஹாய். எதுக்குடா இத்தனை ஹாய்? மூஞ்சில அப்படி என்னதான் உடஞ்சு தள்ளுதுன்னு தெரியல. ஹலோ, அதான் கொடுத்துட்டீங்களா? கிளம்புங்க. ஹாய் சாரு. ஏ சாரு, உன் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஹலோ மிஸ்டர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய் மதி. என்னது என் பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கு? உன் பேர் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு என்னடே தெரியும்? நீ எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கியோ அது மாதிரி தான் நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? எதுக்காக எங்களை அப்படி ஃபாலோ பண்றீங்க? ஹெல்மெட்டை கழட்டி காட்டுங்க. அதுக்கான நேரம் இது இல்லை சாரு. என்ன எப்ப காட்டுவீங்க? யார் தான் நீங்க? என் பேரு மதி பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் பேர் மட்டும் இல்லை, உங்கள் அட்ரஸும் எனக்கு தெரியும். உங்கள் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். என்னது? என் அட்ரஸ் தெரியும், என்னோட அம்மா அப்பா தெரியுமா? அப்ப என் அட்ரஸ், என்னோட அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். யாருங்க நீங்க? பயப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம். மதி, இது யாரும் நம்மளை பத்தி தெரிஞ்சவன் தான் மதி. எதுக்காக அப்படி நம்மளை ஃபாலோ பண்றான்? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி கடத்தி கொண்டு போய் காசு கேட்பானோ? என்ன மதி சொல்ற? கடத்திட்டு போய் காசு கேட்பானா? ஆமா, அப்படி கூட இருக்கலாம். ஆடிமதி, இதுக்கு மேல மட்டும் இங்க நின்றா உன் ஜாதகம் என் ஜாதகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறியாம்பல. வா ஓடிடுவோம். இதுக்கு மேல எனக்கு சொல்றது? இதுல ஜாதகத்தை வா சொல்லணுமாக்கும். வா அம்மா அப்பா தெரியும், ஏன் அம்மா அப்பா தெரியும், வீடு தெரியும், வாசல் தெரியும், எல்லாம் தெரியும். யாரா இருப்பியாவே? யாரா இருப்பியாவே? புவரசி, புவரசி. ஐயோ, பேய் கிளவி வந்துருச்சுடா. வாங்க 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 சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, ஃபோன் போடுறேன்னு சொல்லி ஒருவேளை நீ தான் ஃபோன் போட்டு வர வச்சிட்டியோ? வாய் மூடிட்டு இரு. என்ன புவரசி, நல்லா இருக்கியா? நான் பார்த்தனே ஆள் வாய் பறந்து நிக்கிற. வர மாட்டேன்னு நினைச்சியோ? ஐயோ பேய் கிளவி. இல்ல அப்படிலாம் நினைக்கிறேன். அடக்கா, நீங்க வாங்க சம்மந்தி, உள்ள வாங்க. வாங்கம்மா. ஆமாத்தா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உன் புண்ணியத்துல ஏதோ நல்லா இருக்கீங்க. ஏமா அப்படிலாம் சொல்றீங்க? தரம் பெத்தியெல்லாம் காணா எங்க? அவங்கள நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்கத்துல என்ன குறைச்சல் வந்துட போகுது? ரொம்ப சந்தோஷம் தான். வாங்க சம்மந்தி, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்கம்மா, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். சரிதா. ஏ பூரிசி, என்ன வாய்ப்பு நிக்கிற? ஐயோ மதனி, இந்த கிழவி எப்படி வந்துச்சுன்னு வாயா பொழந்துட்டு நிக்கிறேன் மதனி. வந்துட்டு நிக்காம உட்கார வை. வந்து நின்னுகிட்டே இருக்காங்க பாரு. சரிங்க மதனி. அத்தை பைய கொடுங்க. இந்தாம்மா. ஏத்தி எங்க? உள்ளதான் இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். நீ இடத்துக்கு கூப்பிடுற, நானே கூப்பிடுறேன். அம்முக்குட்டி, அம்முக்குட்டி. வாடி வாடி வாடி, என் தங்க குட்டி வாடி, செல்ல குட்டி வாடி, கண்ணு குட்டி வாடி. நல்லா இருக்கேன் தங்க. பாத்தீங்களா ஜமந்தி, என் பேத்திக்கு எவ்வளவு அறிவுன்னு? ஆமா ஆமா, உங்க பேத்திக்கு நிறைய அறிவு தான். பாத்தீங்களா, நீங்க வரவும் ஏறி மடியில வந்து உட்காந்துக்கிட்டா பாத்தீங்களா? தங்க பிள்ளைய பார்க்காம நான் எவ்வளவு ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? ஆமாடி தங்க. அப்பா எங்க? அம்மா எப்போ வந்த? இப்ப தையா வந்தேன். ஊர்ல எங்க அக்கா மகனோட மகளுக்கு கல்யாணம். அதான் நான் அங்கிட்டு போயிட்டு இவங்களை இங்கிட்டு அனுப்பி விட்டேன். அதனால என்ன இருக்கு சம்மந்தி, எல்லா உறவும் எல்லாருக்கும் வேணும் தானே? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதாங்க. காப்பி அம்முக்குட்டி, அத்தேட்ட வாங்க, அப்பத்தா காப்பி குடிக்கட்டா? பாத்தீங்களா, இவ்வளவு கிசம் பண்ணி இவளுக்கு எடுத்தா இருக்கட்டும். அம்மே
சொன்ன பேச்ச கேட்கணும், எப்பெல்லாம் சேட்டை பண்ணக்கூடாது. ஏய், சும்மா இருக்கம்ல உனக்கு. எதுக்குடா இப்ப பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டு இருக்க? சரித்தா சரித்தா, வந்தது வராதம்மா பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டு.